Hello friends, welcome to Royal Kitchen by Anitha. Street food style இன்னைக்கு chicken frankie எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு fry panல 1 tablespoon oil எடுத்துக்கோங்க. கொஞ்சம் oil சூடாகட்டும். அப்புறம் ginger garlic paste 1 tablespoon ஆட் பண்ணுங்க. கொஞ்சம் mix பண்ணுங்க oil கூட. oil சூடான உடனே தந்தூரி மசாலா ஒரு 1 tablespoon ஆட் பண்ணுங்க. இது ஆப்ஷனல் தான். ஆட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். ஆனா ரெட் சில்லி பவுடர் 1 tablespoon உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணுங்க. கரம் மசாலா கொரியாண்டர் பவுடர் 1 tablespoon சாட் மசாலா 1/2 tablespoon ஆட் பண்ணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்களா? இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ. எனக்கு ஒரு 1/2 ஸ்பூன் தேவைப்படுது. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த ஒரு கொதி வந்தால் மசாலா வாசனைலாம் போகும். போன்லெஸ் சிக்கனை நல்லா பாயில் பண்ணி சின்ன சின்ன பீசஸாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதை இந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணுங்கள். சிக்கன் குக் ஆன உடனே வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணுங்கள். ஆனியனு, கேப்சிகம்மு, கேபேஜ் 3 நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட எது இருக்கோ இல்லை உங்களுக்கு என்ன பிடிச்சதோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. லைக் ப்ராக்கோலி, காலிஃப்ளவர் அந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சிக்கன் சாலட் ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம அந்த பேஸ் ரெடி பண்ண போகிறோம். ஒரு பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை நெய் எது உங்கள்கிட்ட இருக்கோ. அடுத்தது வந்து எக்கை பீட் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரை பேனில். எக்கு கொஞ்சம் ரெடி ஆன உடனே அதுக்கு மேலே உங்கள்கிட்ட எது இருக்கோ, பராட்டாவோ ப்ரெட்டோ இல்லை சப்பாத்தியோ எது வேணாலும் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிங்கன்னா ஒரு பேஸ் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ரெடியான ப்ரெட்டு மேலே சட்னி அப்ளை பண்ணுங்கள். இந்த சட்னி எப்படி செய்யறதுன்னு சொல்லி டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம், அதை பாருங்கள். இப்போது நம்ம சிக்கன் சாலடை அதுக்கு மேலே அப்ளை பண்ணுங்கள். வேணும்னா இன்னும் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணுங்கள். கேரட்டு, ஆனியன், பீட்ரூட்டு, கேப்சிகம்மு இல்லை குக்கும்பரு, கொஞ்சோண்டு சாட் மசாலா ஆட் பண்ணுங்கள். இல்லை கொஞ்சம் உப்பு காரம் உங்களுக்கு பத்தலை அப்படின்னா ஆட் பண்ணுங்கள். பெப்பர் கூட போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு வேறு ஏதாவது சாஸ் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா ஆப்ஷனல் அது ஆட் பண்ணிக்கோங்க. லெமன் புழிஞ்சிக்கோங்க. அப்படியே ரேப் பண்ணுங்கள். என்ஜாய் சிக்கன் ஃப்ராங்கி. ப்ளீஸ் ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். பை பாய்.